Welcome to Ask Education channel. In the video, we will 11th standard computer applications English medium book chapter 6 word processor basics. That is open office writer la எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட் என்ஹான்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்றது அப்படிங்கறது பார்க்க போறோம். சோ இது இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா வந்து பார்ட் 5 ஆ கொடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி பார்ட் 1 to 4 கான டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோஸை மறக்காம பார்த்து ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர்ல எப்படி வர்க் பண்றது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த வீடியோல இந்த டெமோ 5 வீடியோல பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்ல எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், அந்த டாக்குமெண்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ என்ஹான்சிங் டாக்குமெண்ட் அப்படினா வந்து ஒரு டாக்குமெண்ட்ல எப்படி பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம் or shapes insert பண்ணலாம். சோ இது எல்லாமே தான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்றது எப்படி அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். சோ இந்த ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர்ல பாத்தீங்கன்னா it has the ability to insert and edit images in a more simple way. சோ ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம இமேஜஸ் இன்சர்ட் பண்ணி அதை எடிட் பண்ண முடியும். சோ பிக்சர் கேலரி, ரைட்டரோட பிக்சர் கேலரியில பாத்தீங்கன்னா வந்து there will be collection of images. அதுல நமக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து we need to place the insertion pointer where we want the image to appear. So நமக்கு இமேஜ் எந்த இடத்துல அப்பியர் ஆகும் முதல்ல அந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்டர் வைக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்சர்ஷன் பாயிண்டர் இங்கே இருக்கு, பட் ஆனால் எனக்கு இன்சர்ஷன் பாயிண்டர் நெக்ஸ்ட் லைன்ல வேணும்னா ஐ கேன் பிரிங் இட் டவுன். ஸோ கீழே கொண்டு வந்துட்டு ஸோ இந்த கார்னர்ல எனக்கு இன்சர்ஷன் பாயிண்ட் இமேஜ் இன்சர்ட் ஆகணும். ஐ ஹேவ் டு கீப் த இன்சர்ஷன் பாயிண்டர் ஓவர் தேர். ஸோ தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன்சர்ட்ல போயிட்டு பிக்சர்ல ஃப்ரம் ஃபைல் அப்படின்றது எடுக்கணும். ஸோ இன்சர்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து பிக்சர் அப்படின்ற கமாண்ட்ல we need to select from file. So from file select பண்ணும்போது அந்த insert picture dialog box ஆனது ஓபன் ஆகும். So this is the insert picture dialog box. இதுல வந்து பிக்சர் கேலரியில உங்களுக்கு டிஃபால்ட்டா எந்த பிக்சர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எனக்கு வந்து பிக்சர் கேலரி கிடையாது, அதுக்கு பதிலாக நான் ப்ரௌஸ் பண்ணி வேற ஒரு இடத்துல நமக்கு எந்த லொகேஷன்ல மற்ற பிக்சர்ஸ் இருக்கும் அந்த பிக்சர்ஸ்க்கு நீங்க அந்த ஃபோல்டர்ல போயிட்டு நம்ம டிசைட் பிக்சர் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஹவ் ப்ரௌஸ்ட் இட். ஸோ ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது சப்போஸ் இந்த பிக்சர் வேணும் அப்படின்னா வந்து யூ செலக்ட் தட் பிக்சர் அண்ட் கிளிக் ஓகே ஓப்பன் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ கிளிக் ஆன் தி ஓப்பன் பட்டன். ஸோ ஓப்பன் பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த பிக்சர் ஆனது அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இன்சர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ த செலக்டட் பிக்சர் இஸ் இன்சர்டட் இன் டு த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் இன்சர்ட் ஆகும்போது அதற்கான டூல் பார் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓப்பன் ஆயிடுது. ஸோ இந்த டூல் பார் கொண்டு நம்ம வந்து இதை ஃபார்மேட் பண்ண முடியும், அதாவது எடிட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கலர் வந்து காம்பினேஷன் மாற்றணும் அப்படின்னா ஐ கேன் go and change the color. அந்த வேல்யூஸ் நம்ம மாறும்போது இந்த ஒரு கலரோட இது வந்து மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃப்ரம் ஃபைல் இந்த பிக்சர் வேண்டாம் வேற ஒரு பிக்சர் வேணா நம்ம வந்து அதை மாத்திக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து யூ கேன் ஃபிளிப் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வெர்டிகலா ஃபிளிப் பண்ணா இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஃபிளிப்பிங் ஹவெவர் யூ வாண்ட். ஸோ அந்த பிக்சரை வந்து ஃபிளிப் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணாலும் நம்ம ஹரிசாண்டலா வந்து ஃபிளிப் பண்றதுக்கும் வந்து தேர் ஆர் சான்சஸ். சரிங்களா? There are tools. Okay, now coming to the next one, inserting special characters. So special characters எப்படி இன்சர்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைப்பிங், அதாவது நம்ம கீபோர்ட்ல இல்லாத மற்ற கேரக்டர்ஸை இன்சர்ட் பண்ணும்போது we say it as special characters. So அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆல்பா பீட்டா அந்த பை வேல்யூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். இந்த கேரக்டர்ஸை எப்படி இன்சர்ட் பண்ணலாம், நம்மளோட ஸ்டாண்டர்ட் கீபோர்ட்ல இல்லாத கேரக்டர்ஸை எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ நம்ம வந்து எங்க நம்ம வந்து இன்சர்ஷன் பாயிண்டர் வேணுமோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுமோ we need to keep the insertion pointer over there. ஸோ நான் இப்போ செகண்ட் பேஜ்க்கு கொண்டு போயிட்டேன். ஸோ செகண்ட் பேஜ்ல நான் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இன்சர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக ஐ கோ டு த இன்சர்ட் மெனு. அதுல பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கும், அந்த கமாண்ட் இருக்கும். we need to select that command. ஓகேவா? ஸோ கமாண்ட் செலக்ட் பண்ண பிறகு the ஸ்பெஷல் கேரக்டர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன். ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் டயலாக் பாக்ஸ். இதுல உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அது வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுக்கும்போது அந்த கேரக்டர் ஆனது அந்த இடத்துல இன்சர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ தேர் லாட் ஆஃப் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். உங்களுக்கு வந்து theta symbol வேணும் அப்படின்னா you can give that and give okay. So you can see that special characters inserted in your இது வந்து அண்டர்லைன் ஆன்ல இருக்கு. ஸோ அதனால I'll remove this underline so that you can see. ஓகே, ஸோ இங்க பாருங்க அந்த சிம்பிள் வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? now coming to inserting shapes. So insert shape என்ன பண்ணனும்னா அகைன் நம்ம வந்து
டூல் பார்ஸ் ஓப்பன் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ வியூவில் போயிட்டு டூல் பார்ஸ் போனீங்கன்னா ட்ராயிங் டூல் பார் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது. அதில் எந்த ஷேப் வேணுமோ அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வியூவில் போயிட்டு டூல் பார்ஸ் அப்படின்றதுல போகணும். ஸோ டூல் பார்ஸில் நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டேபிள் டூல் பார் கூட பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து drawing toolbar வேணும். ஸோ drawing toolbar கிளிக் பண்ணிங்கன்னா this toolbar will get open. drawing toolbar ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்க கீழே வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு drawing toolbar. சரிங்களா? ஸோ இந்த டூல்பார்ல உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மைலி வேணும்னா ஐ வில் ஜஸ்ட் கிளிக் ஆன் தட். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் ஸ்மைலிஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஹார்ட் ஷேப் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இது மாதிரி ட்ராக் பண்ணும்போது மவுஸை வந்து கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணும்போது தட் ஷேப் வில் கெட் இன்சர்ட்டட். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார் வேணும்னா வந்து யூ கேன் கிளிக் ஆன் தட் ஷேப் அண்ட் மவுஸ் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது தட் ஷேப் கெட் இன்சர்ட்டட். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிராயிங் டூல் பார்ல எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து இங்கே இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்சர்ட்டிங் அண்ட் ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ டெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ வில் பிரிங் திஸ் டவுன். உங்களுக்கு வந்து ஆட்டோ டெக்ஸ்ட் காட்டுறதுக்கு ஐ வில் மேக் இட் கர்சர் டவுன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னோட கர்சர் இருக்கு. ஸோ ஆட்டோ டெக்ஸ்ட் என்ன பண்ணா நம்ம ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து ரிப்பீட்டடா மெனி டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் நம்மளோட டாக்குமெண்ட்ல அப்படின்னா இன்ஸ்ட் ஆஃப் டைப்பிங் தட் ஹோல் வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா 9 கேரக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு தடவை தமிழ்நாடு பண்ணும்போது நம்ம 9 கீஸ் வந்து டைப் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட் TN அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் கொடுத்து அதை வந்து ஆட்டோ டெக்ஸ்டா மாற்றும் போது நமக்கு எங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணணுமோ அந்த இடத்துல வெறுமே TN அப்படின்றத கொடுத்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் F3 அந்த ஃபங்க்ஷன் F3 யூஸ் பண்ணும்போது இட் வில் சேஞ்ச் இன்டு ஏ ஆட்டோ டெக்ஸ்ட். ஸோ அந்த ஆட்டோ டெக்ஸ்ட்டை முதல்ல செட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து அது நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி வந்து ஒரு ஆட்டோ டெக்ஸ்ட்டை வந்து அந்த ஷார்ட்கட்டை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டைப் த டெக்ஸ்ட் இன் யோர் டாக்குமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு அப்படின்றது வேணும் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைப் பண்ணணும். தென் we need to select the text. okay, so that it is highlighted. so இது வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து எடிட்ல போய் ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஆர் யூ கேன் ஆல்சோ பிரஸ் ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் F3 யூஸ் பண்ணலாம். ஸோ எடிட்ல போயிட்டு ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்கலாம். ஆர் கண்ட்ரோல் பிளஸ் F3 கொடுத்தாலும் வந்து இந்த ஆட்டோ டெக்ஸ்ட் டயலாக் பாக்ஸ் ஆனது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த நேமை டைப் பண்ணணும். ஸோ தமிழ்நாடு அப்படின்றத நான் இங்கே டைப் பண்ணிடுறேன். ஸோ டைப் பண்ணிட்டு இதுக்கு டிஃபால்ட்டாக வந்து அதுவே வந்து ஷார்ட்கட் அசைன் பண்ணும். ஸோ உங்களுக்கு வேணா இதை அப்படியே வச்சுக்கலாம். ஆர் நான் வந்து இப்போ கேபிட்டல் T கேபிட்டல் N அப்படின்றத மாற்றிடுறேன். ஸோ தட் இட் தமிழ்நாடு அப்படின்றதுக்கு கேபிட்டல் TN அப்படின்றது கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் அசைன் பண்ண பிறகு நம்ம இந்த ஆட்டோ டெக்ஸ்ட்ல இதை கிளிக் பண்ணும்போது இதில் இருக்க இந்த ஆப்ஷன்ஸில் நியூ டெக்ஸ்ட் ஒன்லி அப்படின்றத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு we need to close it. ஸோ பிஃபோர் க்ளோசிங் யூ கேன் see இந்த மை ஆட்டோ டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றது ஆட் ஆயிருக்கு பாருங்க. அது மேலே வைக்கும்போது உங்களுக்கு தெரியுது ஷார்ட்கட் வந்து TN அப்படின்றது அசைன் ஆயிருக்கிறது காட்டுது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நியூ டெக்ஸ்ட் ஒன்லி அப்படின்றது கொடுத்த பிறகு நம்ம க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ டெக்ஸ்ட்ல இப்போ ஆட் ஆன் ஆயிருக்கு. ஸோ whenever you want to type தமிழ்நாடு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அதோட ஷார்ட்கட் கீயை நம்ம டைப் பண்ணணும். ஸோ கேபிட்டல் TN தான் நம்ம ஷார்ட்கட் கீயா கொடுத்தோம் இல்லையா? அப்படி கொடுத்துட்டு நம்ம வந்து F3 மட்டும் ஃபங்க்ஷன் F3 இருக்கு அதை மட்டும் கொடுத்தா ப்ரெஸ் பண்ணோம்னா இட் வில் சேஞ்ச் இன் டு தட் பர்டிகுலர் நேம். சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் நம்ம டாக்குமெண்ட்ல வேணுமோ அப்பெல்லாம் வந்து நம்ம கேபிட்டல் TN அப்படின்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் F3 ப்ரெஸ் பண்ணா இட் வில் சேஞ்ச் இன் டு தட் பர்டிகுலர் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஆட்டோ டெக்ஸ்ட். ஓகே, தென் இதுக்கான இன்னொரு இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஆட்டோ டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ண அசைன் பண்ணும்போது அந்த நியூ டெக்ஸ்ட் ஒன்லிக்கு பதிலாக வந்து இம்போர்ட் அப்படி மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா தென் நம்ம வந்து நம்ம கொடுத்த நேம் வந்து செலக்ட் பண்ணலை அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்ட பிறகு தான் வந்து நம்ம ஆட்டோ டெக்ஸ்ட் எடிட்ல போய் ஆட்டோ டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். அப்படி பண்ணாமல் பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு வெறும் இம்போர்ட் மட்டும்தான் காட்டும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அடுத்தது பாம்பே அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நான் செலக்ட் பண்ணாமல் நான் ஆட்டோ டெக்ஸ்ட் ஆட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ ஆட்டோ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல நான் வந்து பாம்பே அப்படின்னு கொடுக்குறேன். அதோட ஷார்ட்கட் கீ பின்றது அசைனா இருக்கு. இப்போ பாருங்க ஆட்டோ டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா வெறும் இம்போர்ட் மட்டும் தான் இருக்கும். அதுதான் வந்து இந்த இடத்துல நோட்டா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி இருக்குன்னா நம்ம வி ஹேவன் ஹைலைட்டட் செலக்ட் பண்ணி அதை ஹைலைட் பண்ண பிறகுதான் வந்து நம்ம அந்த எடிட்ல போய் ஆட்டோ டெக்ஸ்ட் ஆனது கொடுக்கணும். சரிங்களா? ஸோ நோட் தட் ஆல்சோ.
Okay, coming to page preview. So ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணி முடிச்ச பிறகு அதை பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை ப்ரிவ்யூ பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படின்றது நம்ம ப்ரிவ்யூல தான் நமக்கு தெரியும். ஸோ ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கு என்ன பண்ணோம், ஃபைல்ல போயிட்டு பேஜ் ப்ரிவ்யூ அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கலாம். ஆர் பேஜ் ப்ரிவ்யூ ஐக்கன் இருக்கு, அதையுமே வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல்ல போயிட்டு நமக்கு வந்து பேஜ் ப்ரிவ்யூ அப்படின்றது இருக்குல்ல, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு பேஜ் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஆர் பேஜ் ப்ரிவ்யூ ஐக்கன் இதுதான் வந்து பேஜ் ப்ரிவ்யூ ஐக்கன். ஸோ இதையுமே வேணா நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ்க்கான ப்ரிவ்யூ பாருங்க. திஸ் இஸ் நம்ம வந்து தேர்ட் பேஜ்ல இருக்கும் சரிங்களா. ஸோ 3 of 3ல இருக்கு. திஸ் இஸ் தேர்ட் பேஜ். நமக்கு செகண்ட் பேஜ் வேணும்னா ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் பேஜ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேஜ் ஒரு பேஜையும் வந்து நம்ம ப்ரிவ்யூ பார்க்க முடியும். ஸோ மல்டிபிள் பேஜஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து மல்டிபிள் பேஜஸ் ஐக்கன் இருக்கு, அதை கிளிக் பண்ணால் நம்ம வந்து மல்டிபிள் பேஜஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் பேஜஸ் ஐக்கன். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது எத்தனை ஒரு ரோல எத்தனை பேஜஸ், அதாவது காலம்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் பேஜஸ் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ரோ, இதுல வந்து 2 காலம் அப்படின்னு இருக்கு. ஸோ 3 பேஜுமே ஒன்னா பார்க்கணும்னா வந்து ரோ 1 காலம் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே கொடுக்கும்போது யூ கேன் சி நம்ம இருக்கிற 3த்துமே வந்து இந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ அது வந்து மல்டிபிள் பேஜஸ் ஐக்கன்ல நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஓகே அப்படின்னும் போது நம்ம வந்து க்ளோஸ் ப்ரிவ்யூ பட்டன் நீங்க கிளிக் பண்ணும்போது நம்ம இட் வில் கம் பேக் டு த நார்மல் மோட். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் நம்ம பேஜ் ப்ரிவ்யூ பார்த்த பிறகு இதை நம்ம பிரிண்டருக்கு அனுப்பி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபைல்ல போய் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்கலாம், ஆர் Ctrl+P கொடுக்கலாம், ஆர் பிரிண்ட் ஃபைல் ஐக்கனை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பிரிண்ட் ஃபைல் ஐக்கன். ஸோ இங்க பாருங்க பிரிண்ட் ஃபைல் டைரக்ட் இருக்கு. ஸோ இந்த ஐக்கனை வந்து நம்ம வேணும்னா வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஆர் நீங்க ஃபைல்ல போயிட்டு பிரிண்ட் அப்படின்ற ஐக்கனை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இதுதான் வந்து பிரிண்ட்டுக்கான அந்த டயலாக் பாக்ஸ், பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் ஆனது ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல நமக்கு வந்து எந்த பிரிண்டர் வந்து டிஃபால்ட்டா இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து டிஸ்பிளே காட்டும். ஸோ இதுல ஜென்ரல் டேப்ல நம்ம என்ன பண்ணோம், நம்ம ரிக்வயர்ட் பிரிண்டரை நம்ம லிஸ்ட் ஆஃப் பிரிண்டர்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போ எந்த பிரிண்டருமே இல்லை, ஆக்சுவலா என்னோட சிஸ்டம்ல இப்போ எந்த பிரிண்டரும் கனெக்ட் ஆகல. நமக்கு பிரிண்டர் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து இதுல லிஸ்ட்ல வரும். ஸோ வி நீட் டு செலக்ட் தட் பர்டிகுலர் பிரிண்டர். அதுக்கப்புறம் ரேஞ்ச் அண்ட் காப்பீஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பேஜஸுமே பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்றது யூஸ்வல் டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். இல்ல எனக்கு எல்லா பேஜஸும் வேண்டாம், எனக்கு ஒரு பர்டிகுலர் பேஜ் மட்டும் போதுன்னா நான் பேஜ் 1 மட்டும் வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு பேஜ் மட்டும் தான் வந்து டிஸ்பிளே ஆகும், அண்ட் ஒரு பேஜ் மட்டும் தான் அது பிரிண்ட் ஆகும். அண்ட் அந்த பேஜை வந்து எத்தனை காப்பீஸ் வேணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ யூ கேன் செலக்ட் தட் ஆல்சோ. ஓகேவா. ஸோ இப்போ ரேஞ்சா வேணும், ஸோ 1 and 2 வேணும்னா யூ கேன் கிவ் லைக் திஸ் 1 and 2 செகண்ட் பேஜ். இப்படி நமக்கு வந்து மொத்தம் 10 பேஜ் இருக்கு, 1ல இருந்து 5 பேஜஸ் வரைக்கும் தான் வேணும்னா தென் இந்த இடத்துல நம்ம ரேஞ்ச் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஸ்பெசிஃபை நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஆல்சோ ஹியர் அண்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளோட டாக்குமெண்ட் ஆனது பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா. So that's it, we have come to the end of this chapter. So இதுக்கான question answers வந்து already நான் upload பண்ணியிருக்கேன். So இந்த டெமோ வீடியோஸ்ல எப்படி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ல ஒர்க் பண்றது அப்படின்ற டெமான்ஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.